வணக்கம். நான் உங்கள் யோகா சார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆன்லைன் ட்ரைனிங்ல ஸ்கேம். என்னது ஸ்கேமா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, ஆன்லைன் ட்ரைனிங்ல இன்னைக்கு 90% ஸ்கேம் நடக்குது. அதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரிங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெருமையா சொல்லுவாங்க, இதே நான் அந்த 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 கம்பெனி அந்த வெப்சைட்ல போயிட்டு நான் வந்து 1,00,000 கொடுத்து ஜாயின் பண்ணேன், நான் 1.5 lakhs கொடுத்து ஜாயின் பண்ணேன், அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லுவாங்க. என்னடா அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா என்ன அங்க மட்டும் இல்ல, சின்ன அமௌண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணாலும் சரி, ஸ்கேம் எங்க நடக்குதுன்னா, உங்களுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா லைவ் கிளாஸஸ், அதாவது ட்ரெயினர் உங்களுக்கு டைரக்டா கிளாஸ் எடுப்பாருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அப்படி எடுக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. இல்ல சார், நான் தான் டெய்லி கிளாஸ் அட்டன் பண்றேனே, லைவா தானே போகுது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அதுல என்னன்றது புரிய வைக்கிற மாதிரிங்க. லைவ் கிளாஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க அவர்கிட்ட டைரக்டா இன்ட்ராக்ட் பண்ணணும். கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க அவர்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா அவர் திரும்ப அந்த கேள்விக்கு இமீடியட்டா உங்களுக்கு பதில் சொல்லணும். அது மட்டும்தான் லைவ் இன்ட்ராக்டட் கிளாஸஸ். இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுங்களா, லைவ் கிளாஸ் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் கிளாஸ் எடுப்பாரு அவரு. ஆனா அவர் கிளாஸ் எடுத்துட்டே இருப்பாரு. கிளாஸ் எடுத்துக்கிற நேரத்துல திடீர்னு தண்ணி குடிப்பாரு, திடீர்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னுவாரு, எல்லாத்தையும் செய்வாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஓஹோ நம்ம இதெல்லாம் தண்ணி குடிக்கிறாரு, நம்ம இதில் தான் நம்ம போர்டில் எழுதுறது நிறுத்திட்டு நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, அதெல்லாம் நினைப்பீங்க. நீங்க ஏதாவது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, வாய்ஸ்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க, அதனால வாய்ஸ்ல நீங்க எதுவும் கொஸ்டின் கேட்க முடியாது, உங்களுக்கு டவுட் எதுனா இருந்தா சேட் பாக்ஸ்ல வாங்கன்னு சொல்லுவாங்க. அங்கதான் ஸ்கேமே. உங்களுக்கு பாக்கிறதுக்கு லைவ் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா என்னன்னா, அது ரெக்கார்டட் வீடியோ ஓடிட்டு இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா ரெக்கார்டட் வீடியோ ஓடிட்டு இருக்கும். அப்புறம் எப்படி சார் நான் சேட் பாக்ஸ்ல நான் டைப் பண்றதுக்கு ரிப்ளை பண்றாங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொஃபசர் வந்து ரொம்ப சீனியர் பர்சனா இருப்பாரு, அவருக்கு வீடியோ ஓடிட்டு இருக்கோம். நீங்க ஆன்சர், நீங்க சேட் பாக்ஸ்ல டைப் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த டைப்பிங் ஆன்சர் பண்றதுக்கு ஒரு ஜூனியர் எவனா உட்கார வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க டைப் பண்ணும்போது அந்த ரெஸ்பான்ஸ் வரும்போது நீங்க என்ன நினைப்பீங்க, ஓஹோ இது ரியல் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு நினைப்பீங்க. இங்கதான் தப்பு நடக்குது. ரெக்கார்டர் பாட்டு ஓடிட்டு இருக்கோம், நீங்க சேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். லட்சம் கணக்குல அமௌண்ட் கொடுத்து திடீர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய டேட்டா சயின்ஸ்க்கு இன்னைக்கு ஏஐக்கெல்லாம் 1 lakh கொடுத்தேன், 1.5 lakhs கொடுத்தேன், 2 lakhs 2.5 lakhs எல்லாம் கொடுத்தலாம் சொல்றவங்களாங்கிறான் பெருமையா. அது பெருமைலாம் கிடையாது. அவங்ககிட்ட உங்களால இன்ட்ராக்டே பண்ண முடியல, அப்புறம் அதுல என்ன பெருமை? ஒரு டவுட் கேட்டா அவங்களால சொல்ல முடியுதா? இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எங்கேயோ ஒரு நார்த் இந்தியாவில் போய் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுவான். எடுக்கிறவன் பாத்தீங்கன்னா அவன் பேசுற, அவன் ரெக்கார்டரே இருந்தாலும் சரி, லைவாவே இருந்தாலும் சரி, அவன் பேசுற இங்கிலீஷ் கூட நமக்கு சரியா புரியாது, ஹிந்தி மிக்ஸ் பண்ணி பேசிட்டு இருப்பானுங்க. அப்போ நீங்க ஜாயின் பண்றது என்ஷூர் பண்ணணும் அது ரியல் வந்து லைவ் கிளாஸா. ரியல் லைவ் கிளாஸ்னா, சார் நான் வந்து டவுட் கேட்டேன்னா, கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது நான் டவுட் கேட்டேன்னா எனக்கு வந்து சார் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரா அப்படிங்கறத கேட்கணும். இல்லப்பா நிறைய பேர் இருக்காங்க அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் எ ஃபேக். இதுதான் அதான் ஸ்கேம். ரெக்கார்டர் ஓடும், ஆன்சர் மட்டும் உங்களுக்கு சாட்ல மட்டும் உங்களுக்கு எதாவது ரிப்ளை பண்ணுவான். இது ஸ்கேம் தானே, இது லைவ் கிளாஸே கிடையாது, ரெக்கார்டர் கிளாஸ் தானே. ரெக்கார்டர் கிளாஸ்க்கு நீங்க எதுக்கு போய் 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்துட்டு அங்க உட்காந்துட்டு இருக்கணும்? போய் ஸ்கேம்ல போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நல்ல வழிகாட்டுறேன். நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி கிளாஸ் எங்க போய் ஜாயின் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபீஸும் சரி, ஃபீஸ் எல்லாம் போய் அவ்வளவு அமௌண்ட் எல்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணலாம் இல்லை. 1 லட்சம் 1.5 லட்சம் எல்லாம் போய் ஏஐக்கு டேட்டா சயின்ஸுக்கு டேட்டா எதுவாக இருந்தாலும் ஃபுல் ஸ்டாக்கா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவ்வளவு அமௌண்ட் எல்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணணும் இல்லை. டைரக்ட் கிளாஸே கம்மியா வாங்குறாங்க. அப்போ ஆமா, ஸோ அதனால உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எங்க ஜாயின் பண்ணணும், கரெக்டான இடத்துல ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அழகா போய் ஜாயின் பண்ணுங்க, லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. இன்னும் நான் சொன்னோன்னா நல்லாவும் எடுப்பாங்க, நான் சொல்ற இடத்துல ஃபீஸும் கம்மியா வாங்குவாங்க. எதுக்கு போய் நம்ம 1 லட்சம் 1.5 லட்சம் யாரும் முகம் தெரியாதவங்க போய் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கணும்? ஏன்னா நிறைய பேர், ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து சார் நாங்க ஜாயின் பண்ணேன் ஆனா எனக்கு புரியல, மறுபடியும் நான் வந்து ஜாயின் பண்றதெல்லாம் வந்து கேட்டவங்கலாம் இருக்கிறாங்க. அதனால அது முதல்லயே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். அதனால இந்த ஸ்கேமை புரிஞ்சுக்குங்க, நல்ல இடத்துல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.